மனிஷா வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா அனுசியா ஆண்டி, உங்ககிட்ட என்ன பேசணும்? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல மனிஷா. போன்ல எல்லாம் பேச முடியாது, அது அவ்வளோ முக்கியமான விஷயம்னு என்னென்னமோ சொல்லி பர்சனலா பார்த்துதான் பேசணும்னு நேர்ல வர வச்சுட்டா. எனக்கு என்னமோ நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வர வச்சேன். சரி, வருவாங்கல்ல, பாக்கலாம். தேவயானி வந்துட்டியா? நல்லதா போச்சு. இந்த மாதிரி விஷயத்துல நாம எவ்வளவு முன்னேறி வரமோ அவ்வளவு நல்லது. அனுசுயா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்ன. என்ன விஷயம்? அங்க சுத்தி இங்க சுத்தின்னு விஷயத்த 100 கிலோமீட்டர் இழுத்துட்டு போகாம நேரா நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். சரி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல தேவயானி, உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ என்ன சொல்ற? அனுசியா ஆண்டி, விவேக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு என்னோடது. இனிமே இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா என்ன, முதல்ல சஞ்சனாக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் விவேக் கல்யாணம் நடக்கும். அப்ப பொறுமையா உட்காந்து பேசி முடிவெடுக்கலாம். என்ன சொல்றீங்க? வாக்கு கொடுத்தா நான் அப்படியே வாயை முடிக்கிட்டு உட்காந்துக்குவேன். அப்ப சரி, நீங்க போ, கிளம்பலாம் ஆண்டி. தேங்க்ஸ் மனிஷா. சஞ்சனா கல்யாணம் முடிஞ்சதும் விவேக்கும் ஷாலினிக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் முடிச்சிடலாம். சரியா? நாங்க வரோம். என்ன மனிஷா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆண்டி. அந்த அனுசியா வாய திறந்தா நம்ம கதை கந்தல் ஆயிடும். இப்போதைக்கு அந்த அனுசியா ஆண்டிய நம்ம கூலா தான் டீல் பண்ணி ஆகணும். முதல்ல லக்ஷ்மிய வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமா இந்த அனுசியா ஆண்டியும் அதே மாதிரி நம்ம கழட்டி விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனிஷா ஒரே அடியா ஏன் இவ்வளோ ஃபைல்ஸ் கொடுத்தா? என் மேல கோவமா இருக்கா போல, அதனாலதான் என்ன பழி வாங்க முயற்சி பண்றா. ஆனா திடீர்னு என் மேல ஏன் அவளுக்கு இவ்ளோ கோவம் வந்தது? இங்க பாரு லக்கி, எப்பவும் அவங்க வேலையை அவங்க பாக்கறதா நல்லது. இன்னொருத்தருடைய வேலையாகட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையாகட்டும் நீ உன் மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட சேர்ந்து நான் சாப்பிட்டதுனாலையும் அவர் என் கூட கொஞ்சம் அன்பா பேசினதாலையும் மனிஷாக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. சே, இந்த மனிஷாவோட குணம் என்னைக்குமே மாறாது. அவ யோசிக்கிற விதத்தையும் என்னைக்கும் மாத்திக்க மாட்டா. என்ன பண்றது, கொடுத்த வேலையை பண்ணாம இருக்க முடியாது. பாக்யலட்சுமி, என்ன? கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? என் ஃபோன்ல சுத்தமா சிக்னல் இல்ல, ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன். என்ன உன் ஃபோன் ஆன்லயே இல்ல? ஐயோ, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. உன்கிட்ட சார்ஜர் இருக்குமா? இல்ல பாக்யலட்சுமி. எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க வீட்டு மருமக லக்ஷ்மியை கூப்பிட முடியுமா? லக்ஷ்மி வீட்ல இல்ல மேடம். எங்க போயிருக்காங்க? அவங்க புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லையா, ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஓ அப்படியா? நாங்க லக்ஷ்மி மேடம் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கலான்னு வந்தோம். சரிங்க மேடம், நான் இப்போவே லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். The number you have dialed is currently switched off. என்னாச்சு சார்? எங்க மருமக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது.
நீங்க கிளம்புங்க மேடம். லக்ஷ்மி வந்ததும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க வரலாம். அதெல்லாம் முடியாது சார். கோர்ட்டோட ஆர்டர் படி வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க கடமை சார். இவ்ளோ நாள் இல்லாம லக்ஷ்மி மேடம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு சொல்றீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஐயோ, எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? நாங்க இன்னும் சந்தேகப்படவே ஆரம்பிக்கல. லக்ஷ்மி மேடம் டைம்க்கு வரலனா அப்பதான் எங்களுக்கு டவுட்டே வரும். அது வரைக்கும் இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா மேடம். லக்ஷ்மி மேடம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் தான் நாங்க கிளம்புவோம். அது வரைக்கும் உங்க போலீஸ் வண்டி எங்க வீட்டு முன்னாடி இருந்ததுன்னா பாக்குறவங்களுக்கு அது வேற மாதிரி தான் புரியும். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் மேடம். ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஓகே மேடம், நீங்க உள்ள வாங்க. விவேக்கும் சஞ்சனாக்கும் சின்னத்தை ஏதோ சம்மந்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜானு. அத்தை ஃப்ரெண்டோட பொண்ணு தான் விவேக்குக்கு முடிச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செட் ஆச்சுன்னா வர மாசத்துலயே பண்ணாலும் பண்ணுவாங்க. விவேக்குக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அட்லீஸ்ட் சொல்லல. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டானா? இல்ல, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைச்சிட்டானா? சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு எதுக்கு? அங்க அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா நான் எதுக்கு இங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? அவன் யார கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? ஆமா, விவேக் விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ண போறானா? என்ன புதுசா ஜானு ஃபோன் பண்றா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணா எரிஞ்சு விடுவா. அப்படி இருக்கும்போது அவளே எனக்கு ஃபோன் பண்றான்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான காரணமா இருக்கும்.